Hello students, welcome to AA Max. இன்னைக்கு 6th standard first term numbers exercise 1.4 பார்க்கலாம் சரிங்களா. ஆல்ரெடி நான் வந்து exercise 1.3 எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க நம்ம சேனலை போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து exercise 1.4குள்ளே போகலாங்களா. பேஜ் நம்பர் 21. ஓகே, ஸோ ஃபஸ்ட் சம் பாருங்க. filling the blanks. The nearest 100 of 843 is dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நமக்கு இங்கே என்ன சம் கொடுத்துருக்காங்க, 843 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நியரஸ்ட் வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு பிளேஸ் வேல்யூவாக எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த சம் நம்ம போட்டுடலாமா. பாருங்க, நான் இங்கே வந்து சம் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, 843ன்னு எழுதியிருக்கேன். நமக்கு பிளேஸ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 100ன்னு இங்கே பக்கத்தில் தெரியுற மாதிரி எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா. ஸோ இங்கே நம்ம மார்க் பண்ணிடலாமா. 1s 10s 100. ஸோ 100ல் நமக்கு என்ன பிளேஸ் வேல்யூ இருக்குது, 8 இருக்குது. ஸோ 8ஐ வந்து நான் வந்து தெரியணுங்கிறதுக்காக ஒரு கோடு போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு 3 ரூல்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 தான். அந்த 5 வச்சு தான் நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ் 1.4 பண்ணணும். அதாவது வந்து பிளேஸ் வேல்யூக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் இருக்குது இல்லையா, இந்த நம்பர் வந்து 5 வச்சு தான் பண்ணணும். ஸோ 5 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து 1 வந்து பிளேஸ் வேல்யூவில் ஆட் பண்ணணும். 5 வந்தது அப்படின்னா அதே மாதிரி பிளேஸ் வேல்யூவில் 1 ஆட் பண்ணணும். 5 விட கம்மியாக வந்தது அப்படின்னா, அதாவது ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 4 3 2 1 அந்த மாதிரி 5 விட கம்மியாக வந்தது அப்படின்னா நம்ம வந்து 0 ஆட் பண்ணி கொண்டுட்டு போகணும். அவ்வளோதான், புரியுதுங்களா. ஸோ நான் வந்து சில நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அது உங்களுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ 5 விட அதிகமான நம்பர்ஸ் 6 7 8 9. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம 1 வந்து ஆட் பண்ணிக்கணும் பிளேஸ் வேல்யூலேருந்து. நெக்ஸ்ட்டு வந்து 5 வந்தது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா 1 வந்து பிளேஸ் வேல்யூவில் ஆட் பண்ணி 0 0ன்னு கொண்டு போகணும். நெக்ஸ்ட்டு வந்து 5 விட சின்ன நம்பர்ஸ் எது, 4 3 2 1 இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்ததுன்னா நம்ம வந்து 0 ஆட் பண்ணி கொண்டு போகணும். ஸோ இது இந்த நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க தேவைப்படுறவங்க. இதை வச்சு தான் நமக்கு இந்த எக்ஸசைஸ் 1.4 வந்து ஃபுல்லாக போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாமா. அப்போ பாருங்கள், 843க்கு நம்ம 100 பிளேஸ் வேல்யூ போட்டாச்சு. நம்ம வந்து 100 வந்து பிளேஸ் வேல்யூவில் 8 இருக்குது, அதை மார்க் பண்ணியாச்சு. ஓகேவா. ஸோ இப்போ ரைட் சைடில் இருக்கிற இந்த நம்பரை பார்க்கணும். இது வந்து நமக்கு 5 விட வந்து என்னவா இருக்குது, கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 0 வந்து பிளேஸ் வேல்யூவில் போட்டு ஆட் பண்ணி நம்ம கொண்டு போவோம். நம்ம பண்ணிடலாமா. அப்போ 8க்கு அப்புறமா என்ன வரும், நமக்கு 0 0ன்ட்டு வரும். அவ்வளோதான். ஓகேவா. பிளேஸ் வேல்யூக்கு அடுத்தது 0 0ன்னு போட்டு போகணும். அப்போ நமக்கு அந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் டேஷில் என்ன வரும், 800 அப்படின்ட்டு வரும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. The nearest 1000 of 756 is dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கொஸ்டின் என்ன, 756ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு நியரஸ்ட் பிளேஸ் வேல்யூ எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 1000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம் நம்ம போட்டுடலாமா. இப்போது பாருங்கள், 756ன்னு போட்டாச்சு. ஓகேவா. பிளேஸ் வேல்யூ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1000 பிளேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணிடலாமா. 1s 10s 100 1000 அப்படின்னு மார்க் பண்ணியாச்சு. பட் இங்கே 1000க்கு நமக்கு என்ன இல்லை, நம்பர் இல்லை. ஸோ நம்பர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், 0ன்னு ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா. ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. ஸோ நம்ம இதை வந்து மார்க் பண்ணிக்கலாமா 0ன்னுட்டு. ஓகே, பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 7 இருக்குது. ஸோ 5 விட 7 நமக்கு என்ன, இப்போ பிக்கஸ்ட் நம்பர், பெரிய நம்பர் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 1 வந்து ஆட் பண்ணுவோம் பிளேஸ் வேல்யூவில். ஆட் பண்ணிடலாமா. அப்போ 0 7 5 6 1 வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும். ஸோ 1 இந்த பிளேஸ் வேல்யூக்கு அடுத்தது நமக்கு எல்லாமே என்னவா வரும், 0 0 0வாக வரும். அப்போ நமக்கு அந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் என்ன டேஷில் எழுதுவீங்க, 1000 அப்படின்ட்டு எழுதுவீங்க. அவ்வளோதான். சரிங்களா. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. த நியரஸ்ட் 10,000 ஆஃப் 85,654 இஸ் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே வந்து சம் கொடுத்துட்டாங்க, நமக்கு நியரஸ்ட் பிளேஸ் வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம சம் கூட ஆன்சர் கொண்டு வந்துடலாமா. ஸோ நான் இங்கே சம் எழுதியிருக்கேன் பாருங்கள். 85,654 அப்படின்ட்டு எழுதியிருக்கேன். நமக்கு பிளேஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 10,000 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மார்க் பண்ணிடலாமா. அப்போ 1s 10s 100 1000
10,000 அப்படின்னு மார்க் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து தெரியணுன்றதுக்காக இந்த 8ல் வந்து நம்ம ஒரு மார்க் மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பக்கத்து நம்பர் பார்க்கணும். நமக்கு இங்கே என்னவா இருக்குது? 5 இருக்குது. ஸோ 5 வந்து நமக்கு ஈக்குவலாக வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? 1 வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? பிளேஸ் வேல்யூவில் நம்ம என்ன பண்ணுவோம்? 1 வந்து ஆட் பண்ணி 0ன்னு எடுத்துகிட்டு வரணும். பண்ணிடலாமா? அப்போ 8 5 6 5 4. ஸோ பிளேஸ் வேல்யூ நமக்கு 8 தானே. அப்போ 1 வந்து நம்ம ஆட் பண்ணிடலாமா? அப்போ 8ம் 1ம் நமக்கு எவ்வளோ? 9. நெக்ஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? 0 0 0ன்னு ஆட் பண்ணிடணும். அவ்வளோதான். அப்போ நம்மளோட தேர்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ்க்கு ஆன்சர் என்ன? 90,000. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? Say true or false. 8,567 is rounded off as 8,600 to the nearest 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு சம் என்ன கொடுத்துருக்காங்க? 8,567 கொடுத்துருக்காங்க. அவங்க கொண்டு வந்திருக்க ஆன்சர் என்ன? 8,600 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. நம்ம போட்டு பார்த்துட்டு சொல்லிடலாமா? பாருங்கள், நான் இங்கே சம் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? 8,567 அப்படின்ட்டு எழுதியிருக்கேன். ஓகே. ஸோ நமக்கு இதில் என்ன பிளேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க? 10ங்கிறது தான் பிளேஸ் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மார்க் பண்ணிடலாமா? அப்போ 1s tens. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன டென்ஸில் வருது? 6 வருது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 6க்கு பக்கத்தில் இருக்கிற 7 பார்ப்போமா? 5 விட நமக்கு என்ன? 7 வந்து பிக்கஸ்ட் நம்பர். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 1 வந்து பிளேஸ் வேல்யூவில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். ஸோ பண்ணிடலாமா? ஸோ அப்போ 8 5 6 7. ஸோ 1 வந்து நம்ம பிளேஸ் வேல்யூவில் ஆட் பண்ணலாமா? அப்போ 6ல் தானே ஆட் பண்ணுவீங்க. அப்போ 8 5 6ம் 1ம் நமக்கு எவ்வளோ? 7. அடுத்ததெல்லாம் என்ன வரும்? நமக்கு 0ன்னு வரும். அப்போது நம்மளோட ஆன்சர் என்ன? 8,570 தான் ஆன்சர். ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? 8,600 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது நமக்கு என்ன? ஃபால்ஸ் தானே. ஏன்னா நமக்கு என்ன ஆன்சர் வந்தது? 8,517 தான் வந்தது. ஸோ இந்த சம் வந்து நமக்கு ஃபால்ஸ். ஓகேவா? ஃபால்ஸ்ன்னு எழுதிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் சம். 139 இஸ் ரவுண்டட் ஆஃப் ஆஸ் 100 டு த நியரஸ்ட் 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு சம் என்ன? 139 தான் நமக்கு சம். அவங்க எவ்வளோ ஆன்சர் கொண்டு வந்திருக்காங்களாம்? 100 அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்களாம். வேல்யூ நியரஸ்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த சம் போட்டு பார்த்துட்டு இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிடலாமா? பாருங்க, செகண்ட் சம் 139 100 வந்து பிளேஸ் வேல்யூ. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவோம்? மார்க் பண்ணுவோமா? 1s tens 100. ஸோ 100 நமக்கு என்ன இருக்குது? 1ன்னு இருக்குது. ஸோ 1 வந்து மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்க்கணும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 3ன்னு இருக்குது. ஸோ அப்போ வந்து நமக்கு 3யை விட 5 என்ன? பிக்கஸ்ட் நம்பர். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே 0 தானே ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம 0 ஆட் பண்ணிடலாமா? அப்போது 1 0 0 அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 3 வந்து நமக்கு 5 விட சின்ன நம்பர். அதனால் நம்ம அப்படியே என்ன பண்ணிடணும்? 0 0ன்னு ஆட் பண்ணிடணும். அவ்வளோதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே. இந்த சம்முடைய ஆன்சர் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாமா? ஓகே, வந்திருக்கு. அப்போது இவங்க கொடுத்துருக்க என்ன? அது கரெக்ட். அப்போ நம்ம என்னென்னு எழுதணும்? ட்ரூ அப்படின்ட்டு எழுதணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? 1,70,51,972 is rounded off as 1,70,00,000 to the nearest lakh அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே சம் கொடுத்தாச்சு. ஆன்சர் வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு நியரஸ்ட் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? லேக் பிளேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த சம் போட்டுடலாமா? ஸோ இங்கே நான் சம் எழுதிருக்கேன். ஓகேவா? லேக் வந்து பிளேஸ் வேல்யூ. அப்போ போட்டுடலாமா? 1s tens 100 1000 10,000 நெக்ஸ்ட் என்ன? லேக்ஸ். ஸோ நமக்கு எது வரைக்கும் பிளேஸ் வேல்யூ கேட்டிருக்காங்களோ அது வரைக்கும் மார்க் பண்ணால் போதும். ஓகேவா? அப்போது நமக்கு 0 தானே லேக்கோடைய பிளேஸ் வேல்யூ. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற ரைட் சைடில் இருக்கிற நம்பரை நம்ம பார்ப்போம். 5ன்னு இருக்கா? அப்போ 5 வந்து என்ன நமக்கு ஈக்குவலாக இருக்குது? 5ம் 5ம் ஈக்குவலாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 1 வந்து ஆட் பண்ணணும் பிளேஸ் வேல்யூவில். ஸோ பண்ணிடலாமா? அப்போ 17051,972. ஸோ பிளேஸ் வேல்யூ எது? நமக்கு இங்கே 0 தானே. அப்போ 1 ஆட் பண்ணுவோமா?
170 1 1 நெக்ஸ்ட் நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு என்ன ஆகிடும் 0 0ன்னு ஆகிடும். ஸோ அப்போ நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் என்ன 1,71 lakhs அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஆனால் இவங்க சம்மில் என்ன கொண்டு வந்திருக்காங்க 1,70 lakhsன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது நமக்கு என்ன ராங். ஓகேவா, அவ்வளோதான், புரிஞ்சுதா? ஸோ அந்த 5 தான் மேட்டர். அந்த 5 தான் நீங்கள் வந்து பிக்கஸ்ட் நம்பர் என்ன, ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன, ஈக்குவல் என்னன்னு கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் ஆன்சர் கொண்டு வரணும். அவ்வளோதான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாமா? ரவுண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் டு த கிவன் நியரஸ்ட் பிளேஸ். கீழே வந்து நமக்கு வந்து ஒரு 5 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நியரஸ்ட் பிளேஸ் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பண்ணிடலாமா? ஸோ நான் இங்கே சம் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, 4065 அப்படின்னு எழுதியிருக்கேன். நமக்கு பிளேஸ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 100ங்கிற பிளேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மார்க் பண்ணிடலாமா 1s 10s 100. ஸோ வந்து நம்ம இதை வந்து ஒரு டேஷ் மாதிரி போட்டுக்கலாம் தெரியணுங்கிறதுக்காக. ஸோ அப்போ வந்து நமக்கு 100 என்ன 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், பக்கத்தில் ரைட் சைடில் இருக்கிற நம்பர் பார்ப்போம். என்ன இருக்குங்க 6ன்னு இருக்குது. ஸோ இந்த 6 வந்து நமக்கு என்ன 5 விட வந்து பிக்கஸ்ட் நம்பர். அப்போ என்ன பண்ணுவீங்க 1 வந்து ஆட் பண்ணணும் பிளேஸ் வேல்யூவில். ஸோ வந்து நம்ம பிளேஸ் வேல்யூவில் ஆட் பண்ணிடலாமா? ஸோ 4065 1 எங்கே போடுவீங்க, இந்த பிளேஸ் வேல்யூவில் போடுவீங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாமா? அப்போ 4 1 இதுக்கப்புறமா நமக்கு என்ன பிளேஸ் வேல்யூக்கு அப்புறமா நமக்கு என்னென்னு வரும் 0 0ன்னு வரும். அப்போ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4100. அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள் 44,555 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிளேஸ் வேல்யூ வந்து நியரஸ்ட் பிளேஸ் வேல்யூ வந்து நமக்கு 1000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மார்க் பண்ணிடலாமா 1s 10s 100 1000. ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு 4 தான் வந்து நமக்கு என்ன பிளேஸ் வேல்யூ. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு 5 வந்து பார்ப்போமோ. ஸோ நமக்கு இங்கே என்னவா வந்திருக்கு 5 தான் வந்திருக்கு. ஸோ 5 வந்து நமக்கு ஈக்குவலாக வந்திருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் 1 வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் பண்ணிடலாமா பிளேஸ் வேல்யூவில்? அப்போ 44,555. ஸோ 1 எங்கே ஆட் பண்ணுவீங்க பிளேஸ் வேல்யூவில் ஆட் பண்ணுவீங்க. அப்போ 4 1 நமக்கு 5, மற்றதெல்லாம் என்னவாயிடும் நமக்கு 0 0ன்னு வந்துடும். அப்போ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 45,000 தான் என்னது நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? 86,943ன்னு கொடுத்துருக்காங்க. பிளேஸ் வேல்யூ நமக்கு எவ்வளோ 10,000 அப்படிங்கிற பிளேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம பிளேஸ் வேல்யூ மார்க் பண்ணலாமா 1s 10s 100 1000 10,000. ஓகேவா, ஸோ 10,000க்கு நமக்கு இங்கே என்ன இருக்குது 8ங்கிற நம்பரும் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் பக்கத்தில் பார்ப்போம். ஸோ பக்கத்தில் நமக்கு என்ன இருக்குது 6ன்னு இருக்குது. ஸோ 6 வந்து நமக்கு என்ன 5 விட பிக்கஸ்ட் நம்பர். அப்போ என்ன பண்ணுவீங்க 1 வந்து ஆட் பண்ணணும் பிளேஸ் வேல்யூவில். ஸோ ஆட் பண்ணிடலாமா? அப்போது 86943. ஸோ இங்கே பிளேஸ் வேல்யூவில் 1 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆட் பண்ண போகிறோம். அப்போ 8ம் 1ம் நமக்கு என்ன 9. மற்ற நம்பர்ஸ்லாம் நமக்கு என்னவாயிடும் 0ன்ட்டு ஆகிடும். அவ்வளோதான். ஸோ நம்மளோட ஆன்சர் எவ்வளோ 90,000. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? 50,81,739 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பிளேஸ் வேல்யூ எவ்வளோ நமக்கு லேக் தான் பிளேஸ் வேல்யூ. ஸோ நம்ம இங்கே மார்க் பண்ணிடலாமா 1s 10s 100 1000 10,000 லேக். ஓகேவா, லேக். அவ்வளோதான். நமக்கு என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க லேக்கோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம லேக்கில் என்ன இருக்குது 0ன்னு இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் பக்கத்தில் பார்ப்போம். நியரஸ்ட் நம்பர் என்ன இருக்குது நமக்கு 8ன்னு இருக்குது. ஸோ 8 வந்து நமக்கு என்ன 5 விட பிக்கஸ்ட் நம்பர். அப்போ என்ன பண்ணுவீங்க 1 வந்து ஆட் பண்ணணும் பிளேஸ் வேல்யூவில். ஸோ பண்ணிடலாமா? அப்போ 50,81,739. ஸோ இங்கே 1 வந்து எங்கே ஆட் பண்ணுவீங்க இங்கே பிளேஸ் வேல்யூ 0 தானே இங்கே ஆட் பண்ணிடணும். ஓகேவா, அப்போ 5011 மற்றதெல்லாம் நமக்கு என்னவாயிடும் 0 0ன்னு ஆகிடும். அப்போது நமக்கு என்ன ஆன்சர் 51 lakhs தான் அது நமக்கு ஆன்சர். அவ்வளோதான். ஓகேயா, புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? 33,75,98,482 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு பிளேஸ் வேல்யூ எவ்வளோ 10 crores தான் நமக்கு பிளேஸ் வேல்யூ. ஸோ இங்கே மார்க் பண்ணிடலாமா 1s 10s 100
1000 இது என்ன நமக்கு 10,000 5 வந்து lakhs இது வந்து 7 வந்து 10 lakhs 3 வந்து crores 3 வந்து 10 crores ஓகேவா ஸோ அழகாக மார்க் பண்ணியாச்சு ones, tens, 100, 1000, 10,000, lakhs, 10 lakhs, crores, 10 crores. ஸோ நம்மளுடைய place value என்ன 10 crores. அப்போ எங்கே இருக்குது 10 crores பாருங்கள் 3 தானே நமக்கு 10 crores வேல்யூவில் இருக்குது ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இங்கே மார்க் பண்ணியாச்சு ஸோ பக்கத்தில் நமக்கு என்ன இருக்குது 3 இருக்குது நியரஸ்ட் நம்பர் ஸோ 5ஐ விட நமக்கு 3 என்ன ஸ்மாலஸ்ட் நம்பர் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க 0 வந்து ஆட் பண்ணுவீங்க பிளேஸ் வேல்யூவில் ஸோ ஆட் பண்ணிடலாமா அப்போ 33 crores 75 lakhs 98,482ல் நமக்கு பிளேஸ் வேல்யூ என்ன இருக்குங்க 0 இருக்குது ஸோ 0 வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் ஆட் பண்ணிடலாம் அப்போது நம்மளோட ஆன்சர் என்ன இருக்கும் 3யும் 0வும் 3 மற்றதெல்லாம் நமக்கு என்னவாயிடும் 0 0 0ன்ட்டு நமக்கு ஆட் ஆகிடும் அவ்வளோதான் அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன 30 crores தான் நம்மளுடைய ஆன்சர் அவ்வளோதான் ஓகேவா ஸோ 5ஐ விட பிக்கஸ்ட் நம்பராக வந்தால் 1 ஆட் பண்ணணும் 5ஐ விட ஸ்மாலஸ்ட் நம்பராக வந்தால் 0வை ஆட் பண்ணணும் பிளேஸ் வேல்யூவில் 5ம் ஈக்குவலாக மாதிரி வந்தது அப்படின்னா அங்கேயும் 1 ஆட் பண்ணணும் அவ்வளோதான் இந்த 3 கண்டிஷனை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஈஸியாக சம்ஸ் பண்ணிடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா 4th சம் Estimate the sum of 1,57,826 and 32,469 rounded off to the nearest 10,000. ஸோ நமக்கு வந்து இங்கே 2 சம் கொடுத்துருக்காங்க நமக்கு நியரஸ்ட் வேல்யூவில் கொடுத்துருக்காங்க 10,000ன்றதை கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த 2 நம்பரையுமே ஆட் பண்ணி 10,000 வேல்யூ போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் பண்ணிடலாமா 4th சம்மு ஸோ பாருங்கள் நான் இங்கே வந்து டைரெக்டாகவே ஆடில் எழுதிட்டேன் 1,57,826 நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பர் என்ன 32,469ங்கிறத எழுதிட்டேன் ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாமா ஸோ 6ம் 9ம் நமக்கு எவ்வளோ 15 ஸோ பேலன்ஸ் 1ம் 2ம் 3யும் 6ம் வந்து நமக்கு 9 8ம் 4ம் வந்து நமக்கு என்ன 12 ஸோ பேலன்ஸ் 1ம் 7ம் நமக்கு என்ன 8ம் 2ம் வந்து நமக்கு என்ன 10 ஸோ பேலன்ஸ் 1ம் 5ம் 6ம் 3யும் வந்து நமக்கு 9 மீதி பேலன்ஸ் 1 ஸோ அப்போ 1,90,295 ஸோ நம்மளோட பிளேஸ் வேல்யூ என்ன 1000 அப்போ மார்க் பண்ணிடலாமா 1s 10s 100 1000 ஸோ நம்மளோட பிளேஸ் வேல்யூ எது வந்திருக்கு ஸோ இது வந்து நமக்கு 10,000 இது வந்து நமக்கு என்ன லேக்ஸ் ஓகேவா ஸோ லேக் பண்ணியாச்சுங்களா இப்போ நம்மளோட பிளேஸ் வேல்யூ என்ன 10,000ங்கிறது தான் நம்மளோட பிளேஸ் வேல்யூ ஸோ இங்கே நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் பிளேஸ் வேல்யூ 10,009ன்னு பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பக்கத்தில் இருக்கிற நம்பர் பார்ப்போமா நமக்கு என்ன இருக்குது 0ன்னு இருக்குது ஸோ 5 வந்து 0வோட என்னது பிக்கஸ்ட் நம்பர் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் 1 ஸோ நம்ம வந்து 0 வந்து என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணுவோம் இல்லையா ஸோ ஆட் பண்ணிடலாமா அப்போ 1,9,0,295 ஸோ பிளேஸ் வேல்யூவில் 0 ஆட் பண்ணலாமா அப்போ 1,9 மற்ற நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு என்னவாயிடும் 0,0ன்னு ஆகிடும் அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன 1,90,000 தான் என்னது நம்மளுடைய ஆன்சர் ஓகேவா ஏன்னா பிகாஸ் இங்கே 0 வந்து 5ஐ விட என்னது ஸ்மாலஸ்ட் நம்பர் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் 0 ஆட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா 5th சம்மு estimate by rounding of each number to the nearest 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு சம்ஸாக கொடுத்துருக்காங்க அதை நம்ம என்ன பண்ணணுமா ஆட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணுமா நியரஸ்ட் வேல்யூவில் கொடுத்துருக்காங்க 100ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த 2 சம்மையும் பார்த்துடலாமா நம்ம ஸோ 5th சம் பாருங்கள் 8,074 4,178 நான் அடிஷன்லேயே அழகாக எழுதிட்டேன் ஓகேங்களா ஸோ பிளேஸ் வேல்யூ எவ்வளோ நமக்கு 100 தான் பிளேஸ் வேல்யூ ஸோ இதை நம்ம ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிடலாமா 4ம் 8ம் நமக்கு எவ்வளோ 12 ஸோ 2 பேலன்ஸ் 1 ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு 7 1 வந்து 8 8ம் 7ம் வந்து நமக்கு என்ன 15
பேலன்ஸ் 1. ஸோ 1 நமக்கு 2, 8 4 வந்து நமக்கு 2. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன 12,252. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், பிளேஸ் வேல்யூ வந்து மார்க் பண்ணுவோமா. ஸோ மார்க் பண்ணிடலாம். அப்போ 1s, 10s, 100. ஸோ நமக்கு எது வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க, 100 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம 100 வரைக்கும் மார்க் பண்ணால் போதும். ஸோ 100ல் நமக்கு என்ன நம்பர் இருக்குது, 2ன்னு இருக்கா. ஸோ 2 எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, நியரஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 5 பார்க்கணும் இல்லையா. ஸோ இங்கே 5 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க, 5 இருந்தது அப்படின்னா சேமாக 5 இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க, 1 வந்து ஆட் பண்ணுவீங்க இல்லையா, ப்ளேஸ் வேல்யூவில் பண்ணிடலாமா. அப்போ 1 2 2 5 2. ஸோ 1 வந்து என்ன பண்ணுவீங்க, இப்போ ஆட் பண்ணுவீங்க. அப்போ ஆட் பண்ணால் 12 2 1 3. மற்றதெல்லாம் நமக்கு என்ன ஆகிடும், 0 0ன்னு ஆகிடும். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, 12,300 தான் என்னது நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. 1,76,8,977. கீழே வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 1,30,589ங்கிற நம்பர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேஸ் வேல்யூ என்ன, நமக்கு 100 தான் பிளேஸ் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து ஆட் பண்ணிடலாமா, அதுக்கப்புறம் பிளேஸ் வேல்யூ போடலாம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். 7ம் 9ம் நமக்கு எவ்வளோ, 16, பேலன்ஸ் 1. 7ம் 1ம் 8, 8ம் 8ம் வந்து நமக்கு 16, பேலன்ஸ் 1. 1ம் 9ம் வந்து 10, 10ம் 5ம் வந்து நமக்கு 15. ஸோ 1ம் 8ம் நமக்கு 9, 6ம் 3ம் 9, 7ம் 1ம் 8. ஸோ 1 வந்து நமக்கு 1. ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம பிளேஸ் வேல்யூ போட்டுடலாமா. 100 வரைக்கும் தானே கேட்டிருக்காங்க. அப்போ 1s, 10s, 100. ஸோ பிளேஸ் வேல்யூ என்ன நமக்கு 5. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, நியரஸ்ட் நம்பர் பார்ப்பீங்க. 6 இருக்கா. அப்போ 6 வந்து என்ன நமக்கு 5ஐ விட பிக்கெஸ்ட் நம்பர். அப்போ என்ன பண்ணுவீங்க, பிளேஸ் வேல்யூவில் 1 வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிடலாமா. 1 8 9 9 5 6 6. ஸோ 1 வந்து எங்கே ஆட் பண்ணுவீங்க, இந்த பிளேஸ் வேல்யூவில் ஆட் பண்ணுவீங்க. ஸோ பண்ணிடலாமா. அப்போ பண்ணி போட்டாச்சு. அப்போ 1 8 9 9 5ம் 1ம் நமக்கு எவ்வளோ, 6 தானே. ஸோ 6. நெக்ஸ்ட் நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு என்ன ஆகிடும், 0வாக கன்வெர்ட் ஆகிடும். அவ்வளோதான், நமக்கு இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. 6th சம் பாருங்க. The population of a city was 43,43,645 in the year of 2001 and 46,81,087 in the year of 2011. Estimate the increase in population by rounding off to the nearest 1000. ஸோ நமக்கு வந்து 2 சம் கொடுத்துருக்காங்க. 2001ல் வந்து நமக்கு இவ்வளோ இருந்துதான் பாப்புலேஷன். 2011ல் வந்து இந்த 46,81,087 இருந்துதான். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 1000ங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதை அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2011லேருந்து இந்த 2001ங்கிற சம்மை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடலாமா. ஏன்னா அவங்க வந்து டிஃப்ரென்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ அதை பண்ணிடலாமா. ஸோ நான் இங்கே ஸ்ட்ரைட்டாக எழுதியிருக்கேன் பாருங்கள். 46,81,087 எழுதியிருக்கேன். இது என்ன வேல்யூ நமக்கு, 2011உடைய பாப்புலேஷன் வேல்யூ. நெக்ஸ்ட் இது என்ன, 43,43,645 வந்து இது வந்து நமக்கு என்ன, 2001உடைய பாப்புலேஷனுடைய வேல்யூ. ஓகேவா. நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, பிளேஸ் வேல்யூ 1000ங்கிற பிளேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடலாமா. 7லேருந்து 5 போச்சுன்னா நமக்கு 2, 8லேருந்து 4 போச்சுன்னா 4, 0லேருந்து 6 வந்து நமக்கு என்ன ஆகாது, போகாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்தில் வந்து பாரோ வாங்குவோம். அப்போ இங்கே 1லேருந்து நமக்கு இங்கே 1 வந்துருச்சுன்னா இங்கே நமக்கு என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ இப்போ இங்கே 10லேருந்து 6 போச்சுன்னா நமக்கு 4. இப்போ 0லேருந்து 3 நமக்கு என்ன ஆகாது, போகாது. ஸோ பக்கத்தில் மறுபடியும் பாரோ வாங்குவோம். அப்போ இங்கே என்ன ஆகிடும், நமக்கு 10 ஆகிடும். ஸோ 10லேருந்து நமக்கு 3 மைனஸ் பண்ணால் 7. ஸோ 7லேருந்து 4 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர், 3. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 6லேருந்து 3 போச்சுன்னா 3. இங்கே 4லேருந்து 4 வந்து நமக்கு என்னவாயிடும், 0வாக தான் கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ நமக்கு என்ன பிளேஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க, 1000ங்கிற பிளேஸ் வேல்யூ வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம மார்க் பண்ணிடலாமா. அப்போ 1s, 10s, 100, 1000. ஸோ நம்மளோட பிளேஸ் வேல்யூ என்ன, 7. ஓகேவா. ஸோ நியரஸ்ட் நம்பர் நம்ம என்ன பார்க்கணும், 4 இருக்குது. அப்போது 5 வந்து நமக்கு என்ன,
4 விட வந்து 5 வந்து நமக்கு பிக்கஸ்ட் நம்பர். அப்போ என்ன பண்ணுவீங்க, 0 வந்து ஆட் பண்ணுவீங்களா ப்ளேஸ் வேல்யூவில். ஸோ ஏன்னா ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்குது இல்லையா, அதனால் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ அப்போ ஆட் பண்ணிடலாமா. அப்போ 3,37,442 ப்ளேஸ் வேல்யூ வந்து 7. ஸோ 0 ஆட் பண்ணிடலாமா, 0 போட்டாச்சு. அப்போ 3 3 7 7ம் 0வும் நமக்கு 7. மற்றதெல்லாம் நமக்கு என்ன ஆகிடும், 0 0ன்னு ஆகிடும். அவ்வளோதான். ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் இருக்கான், 3,37,000 பாப்புலேஷன்ஸ் இருக்குது. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இந்த சம் புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் சம் போகலாமா. அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பாருங்க. the number which on rounding off to the nearest 1000 gives 11,000 is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து நமக்கு 4 ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்சரில் தான் ஏதோ ஒன்று நமக்கு நியரஸ்ட் வேல்யூ என்னன்னு வருதான், 11,000 வருதா. நான் இந்த 4த்தையுமே போட்டு பார்த்துட்டேன். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து இந்த பீன் தான் வருது, 10,855 தான் வருது. ஓகேங்களா. ஸோ நான் இதை உங்களுக்கு போட்டு காட்டிட்டா பாருங்கள். இங்கே 10,855 எழுதியிருக்கேன். ஓகேவா. நமக்கு எவ்வளோ ப்ளேஸ் வேல்யூ, 1000 தான் ப்ளேஸ் வேல்யூ. ஸோ இங்கே மார்க் பண்ணிடலாமா. அப்போ 1s 10s 100 1000. ஸோ 1000 வந்து நமக்கு என்னவாக இருக்குது, 0வாக இருக்குது. ஸோ நியரஸ்ட் நம்பர் பார்ப்போமா. இங்கே என்ன இருக்குது, 8ன்னு இருக்குது. ஸோ 8 வந்து நமக்கு என்ன, 5 விட பிக்கஸ்ட் நம்பர். ஸோ பிக்கஸ்ட் நம்பர் வந்தால் என்ன பண்ணுவீங்க, 1 வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிடலாமா ப்ளேஸ் வேல்யூவில். ஓகே. அப்போ 10855. ஸோ ப்ளேஸ் வேல்யூவில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 1 வந்து ஆட் பண்ணுறோம். அப்போ 1 மற்றதெல்லாம் நமக்கு என்ன ஆகிடும், 0ன்னு ஆகிடும். ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்துருச்சா, 11,000 அப்படிங்கிற ஆன்சர் வந்துருச்சா. ஸோ பாருங்கள், இங்கே 11,000 கொண்டு வந்துட்டோமா இந்த ஆன்சரை வச்சு. ஸோ நமக்கு என்ன ஆன்சர், அப்போது பி தான் ஆன்சர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. த எஸ்டிமேஷன் டு த நியரஸ்ட் 100 ஆஃப் 76,812 இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 4 ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எதுன்னு கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு வந்து நியரஸ்ட்டு வேல்யூ எவ்வளோ, 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம் நம்ம போட்டுடலாமா. ஸோ 76,812 ப்ளேஸ் வேல்யூ வந்து நமக்கு என்ன, 100 அப்படின்ட்டுருக்கு. ஸோ அப்போ நம்ம போட்டுடலாமா, 1s 10s 100. ஸோ நம்ம 100 வந்து மார்க் பண்ணியாச்சு. நியரஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 1 இருக்கா. ஸோ அப்போ நம்ம வந்து 1 வந்து நமக்கு என்ன, 5 விட வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் இல்லையா. ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர்னால் என்ன பண்ணுவீங்க நீங்கள், ஸோ 0 ஆட் பண்ணுவீங்களா. 0 ஆட் பண்ணிடலாமா, நம்ம 0 ஆட் பண்ணிடலாம். அப்போ 7 6 8 1 2 ப்ளேஸ் வேல்யூவில் என்ன பண்ணுவீங்க, 0ன்னு ஆட் பண்ணுவீங்க. அப்போ 7 6 8 0 0. அப்போ ஆன்சர் என்ன நமக்கு, 76,800 தான் ஆன்சர். ஸோ அந்த ஆன்சர் நமக்கு எங்கே இருக்குது பாருங்கள், சியில் இருக்குது. ஸோ சியை மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 9th சம். த நம்பர் 9,78,05,764 is rounded off to the nearest lakh as அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே சம் கொடுத்தாச்சு. நம்ம இந்த 4 ஆன்சரில் தான் ஒரு ஆன்சர். ஓகேவா. நமக்கு இங்கே என்ன இருக்குது, லேக்ஸ் வந்து நமக்கு நியரஸ்ட் பிளேஸ் வேல்யூன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இந்த சம் போட்டு ஆன்சர் எதுன்னு பார்த்துடலாமா. ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து அந்த சம்மை வந்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா. பிளேஸ் வேல்யூ லேக்குன்ட்டு எழுதியிருக்கேன். ஸோ நம்ம இங்கே மார்க் பண்ணிடலாமா. அப்போ 1s 10s 100 1000 10,000 நெக்ஸ்ட் என்ன, லேக்ஸ், நெக்ஸ்ட்டு 10 lakh. ஓகே. ஸோ லேக் வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு லேக் வந்து எந்த பிளேஸ் வேல்யூவில் இருக்குது, 7ல் இருக்குது. ஸோ 7 வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், நம்ம நியரஸ்ட் நம்பர் பார்ப்போமா. 8 இருக்கா. ஸோ 8 வந்து நமக்கு என்ன, 5 விட பிக்கஸ்ட் நம்பர். அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள், 1 வந்து ஆட் பண்ணுவோமா பிளேஸ் வேல்யூவில். ஸோ ஆட் பண்ணிடலாமா பிளேஸ் வேல்யூவில். அப்போ 9 7 8 5 7 6 4. ஸோ 1 எங்கே கொண்டு வருவீங்க, இங்கே 7ங்கிற பிளேஸ் வேல்யூவில் கொண்டு வருவீங்க. ஸோ அப்போ 9 7 1 நமக்கு 8. மற்றதெல்லாம் நமக்கு என்னவாகிடும், 0 0 0ன்னு ஆகிடும். அப்போது நம்மளுடைய ஆன்சர் என்னவாக இருக்கும், 98 lakhs அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே வராதுக்கம்மா, 98 lakhs தான் வந்து நமக்கு என்ன ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. ஸோ இதில் 98 lakhs எங்கே இருக்குது பாருங்கள், ஏல இருக்கு இல்லையா. ஸோ ஏவை வந்து என்ன பண்ணுவீங்க, மார்க் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 10th சம் பாருங்கள். த எஸ்டிமேட்டட் டிஃப்ரென்ஸ் ஆஃப்
1,67,826 and 2,765 rounded off to the nearest 1000 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ்னால் என்ன, நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும். இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணி வர ஆன்சரில் நம்ம என்ன பண்ணணும், பிளேஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குது, நமக்கு 1000 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சி எந்த ஆன்சர்ன்ட்டு நம்ம வந்து டிக் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ நான் இங்கே வந்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 1,67,826ன்னு எழுதியிருக்கேன். அந்த செகண்ட் ஸ்டெப் என்ன, 2,765 எழுதியிருக்கேன். நம்மளோட பிளேஸ் வேல்யூ எவ்வளோ, 1000 தானே பிளேஸ் வேல்யூ. ஸோ இதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாமா? 6லேருந்து 5 மைனஸ் பண்ணோம், 1, 2லேருந்து 6 போகாது. ஸோ என்ன பண்ணுவீங்க, பக்கத்தில் பாரோ வாங்குவீங்க. அப்போ இங்கே என்னவாகும், 12 ஆகும். இப்போ 12லேருந்து 6 போச்சுன்னா நமக்கு 6, 7லேருந்து 7 போச்சுன்னா நமக்கு 0, 7லேருந்து 2 போச்சுன்னா 5. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 6, 1. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, 1,65,061 அப்படிங்கிறது ஆன்சர். நம்மளோட பிளேஸ் வேல்யூ எவ்வளோ, 1000. ஸோ மார்க் பண்ணிடலாமா? அப்போ 1s, 10s, 100, 1000. ஓகேவா? ஸோ 5 தான் என்னது, நமக்கு பிளேஸ் வேல்யூ. ஸோ நியரஸ்ட் நம்பர் பார்ப்போமா? நமக்கு இங்கே என்ன இருக்குது, 0ன்னு இருக்குது. அப்போ 0 வந்து நமக்கு என்ன, 0வோட 5 வந்து நமக்கு பிக்கஸ்ட் நம்பர். அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள், 0 வந்து ஆட் பண்ணுவீங்களா? பண்ணிடலாமா? அப்போ 165,061. ஸோ 5ல் 0 போட்டால் 16505, மற்றதெல்லாம் நமக்கு என்ன, 00ன்னு இருக்கும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, 1,65,000. ஸோ எங்கே இருக்குது, பியில் இருக்குது பாருங்கள். 1,65,000 தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் இந்த 5 பேஸ் பண்ணி பிக்கஸ்ட் நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர் ஈக்குவல்ட்டு நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்தா தான் இந்த சம்மை வந்து, இந்த எக்ஸசைஸை வந்து உங்களால் போட முடியும். சரிங்களா? ஸோ 1த்துக்கு 4 முறை வீடியோ போட்டு பாருங்கள். நோட்லேயும் வந்து சம்ஸை போட்டு பாருங்கள். அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? சரி, ஓகே, நான் இந்த சம்ஸோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.